திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மஜித் நகர் கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மஜித் நகர் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள கல்லரிப்பு, சுண்டிக்குளம், இரட்டைக்குளம், வாழைமடு, சுண்டியாறு, வானாறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகள் மற்றும் மானிய பசலி உள்ளிட்டவற்றை பெற்றுத் தருமாறு கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் தமது விவசாய காணிகளை கால்நடைகளின் மேய்ச்சல் தரைக்கு பயன்படுத்துவதாகவும் அதனை மீட்டுத் தருமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விவசாயம் செய்யறதுக்கு முழுக்க அனுமதி தந்த டிஎஸ் நாங்கள் விவசாயம் செய்யறதுக்கு அனுமதி தரமாட்டேங்கன்னு சொல்லி இந்த வருஷம் சொன்னோடனே நாங்கள் ஆளுநர்கிட்ட போயிட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் விவசாயம் செய்யறதுக்கு அனுமதி தவிர அனுமதி தந்த எங்களை உழவடிச்சு விட்டாங்க, நெல் வச்சு விட்டாங்க, எல்லாம் செய்ய விட்டாங்க. எங்களுக்கான மானியம், பசலை, எங்களுக்கான நஷ்ட ஈடு எதுவும் வந்து பார்க்குறாங்களோ எதுவும் தராங்கல்ல. தொடர்ந்து குறித்த பகுதிக்கு வருகை தந்து கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி மானிய பசலை, நிவாரணம், பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் இன்னும் மதிப்பீடு செய்யவில்லை எனவும் குறித்த பிரச்சினை தொடர்பில் கிராம சேவையாளரிடமும் விவசாய திணைக்கள அதிகாரிகளிடமும் அறிவிக்குமாறும் தெரிவித்தார். மேலும் மேய்ச்சல் தரை பிரச்சினை தொடர்பில் இதுவரை நீதிமன்றத்தினால் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படவில்லை எனவும் கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி குறிப்பிட்டார். விவசாயம் செய்யறது தொடர்பாக நீங்க விவசாயத்தினைகள் இதுவரையிலும் கோர்ட் தீர்ப்பு முடிவு இல்லை. அந்த தீர்வுக்கு பிறகுதான் இது சம்பந்தமா பார்க்கணும். இதுதான் பிரதேச செயலாளர் முடிவு. போலீஸாக்கள் நீங்க வந்தீங்க. இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.